கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோடு 1959 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 31 அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியான வேத பகுதி இருக்கிறது. உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு. இந்த உலகத்தில் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இருக்கலாம். குடும்பத்தாரால் பிரச்சனைகள் இருக்கலாம். எனக்கு தெரிந்து ஒரு சகோதரன் தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விஷப்பாட்டிலெல்லாம் வாங்கி பையில் வைத்து விட்டார். வைத்துவிட்டு அவர் முழங்கால் போட்டு கடற்கரையில் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணுகிற பொழுது ஆண்டவர் சொன்னார், மகனே, நீ எத்தனையோ நன்மை செய்தாய். உன் குடும்பத்தினருக்காக, உன் குடும்பத்தினரின் தொல்லை தாங்க முடியாமல் நீ தற்கொலை பண்ணிக்கொள்ளக்கூடாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்லி அவரை தேற்றினார். வாங்கி வைத்திருந்த அந்த விஷப்பாட்டிலை சமுத்திரத்தில் எரிந்து விட்டு மீண்டும் தன் வீட்டிற்கு இரவில் வந்துவிட்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்மை செய்தீர்களானால் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். எத்தனையோ பேர் தற்கொலைக்கு நேராக போன காலங்கள் உண்டு. ஆனால் அத்தனையிலும் அவர்கள் நன்மை செய்தபடியினால் காப்பாற்றினார். கிரியை என்பது நன்மை. நீங்களும் நன்மை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார், உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஹல்லேலூயா. குடும்பத்தினரின் தொல்லையால் தற்கொலைக்கு நேராக நின்ற இந்த சகோதரனை சந்தித்து விஷப்பாட்டிலை சமுத்திரத்தில் வீசிவிட்டு மீண்டும் இரவில் வீட்டிற்கு வர கிருபை செய்தீரே. அதே போல் இன்றைக்கு யார் யார் குடும்பத்தினரின் தொல்லை தாங்க முடியாமல் இந்த ஊரை விட்டு ஓடிவிடலாம் அல்லது தற்கொலை செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கான செய்தி, நீங்கள் நன்மை செய்யுங்கள். நன்மைக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். தீங்கு செய்யாதிருங்கள். ஹல்லேலூயா. நன்மை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நன்மை செய்து வாழுங்கள். உங்கள் கிரியைக்கு கர்த்தர் பலன் தருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.